Daily. Taste the Daily. நெல்லை மாவட்டம் கோட்டை கருங்குளத்தில் தட்டுப்பாடின்றி குடிநீர் விநியோகம் செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாததால் அன்றாட தேவைக்கு கூட தண்ணீரின்றி அல்லாடி வருவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். தண்ணீர் தட்டுப்பாடு குறித்து முறையிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் குடிநீருக்கு கூட மக்கள் போராடும் நிலை ஏற்பட்டுவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பரங்குன்றத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வதால் முக்கிய சாலையில் நெரிசல் ஏற்பட்டு பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். கல்லா கட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுள்ள விடியா ஸ்டாலின் அரசு நிர்வாகம் போக்குவரத்து காவலர்களை நியமித்து நெரிசலை குறைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தினர். மதுரை வெங்கடாச்சலபுரத்தில் கார் ஒர்க் ஷாப்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 கார்கள் எரிந்து கருகியது. விஜயகுமார் மற்றும் பரந்தாமன் ஆகியோரின் கார் ஒர்க் ஷாப்கள் அருகருகே உள்ளன. இங்கு பழுது பார்க்கவும் பெயிண்டிங் செய்யவும் ஏராளமான கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டு 2 ஒர்க் ஷாப்களும் தீப்பற்றி எரிந்தன. இந்த தீ விபத்தில் 10 கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் முழுமையாக எரிந்து சேதமடைந்தன. சென்னை பரங்கிமலையில் பல்லாவரம் கான்டோன்மெண்ட் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளி திடலில் திருமண நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்தது பெற்றோர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கான்டோன்மெண்ட் நிர்வாகத்தில் 2 திருமண மண்டபங்கள் உள்ள நிலையில் ஒரே நாளில் 3 நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கேட்டதால் பள்ளி திடலை ஒதுக்கியதாக கூறப்படுகிறது. மாணவர்கள் நலனில் அக்கறை இல்லாமல் கான்டோன்மெண்ட் நிர்வாகம் தன்னிச்சையாக முடிவு எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டிய பெற்றோர் பள்ளி வளாகத்தை திருமண விழாக்களுக்கு வழங்கக்கூடாது என வலியுறுத்தினர். கல்விக்குண்டு அதான் இந்த பள்ளிக்கு எப்படி பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துலேருந்து கரண்ட்டுக்கு மானிய விலையில தான் கரண்ட் தராங்க. இப்போ இந்த கரண்ட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸ்கூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குப்பம் கூலமாக இருக்குது. அந்த குடிநீர் தொட்டி சேதம் அடைஞ்சிருக்குது. இது போல் இவங்க நேற்று நடந்தது அத்தனையுமே இந்த திருமணம் வரவேற்பு நிகழ்ச்சி கண்டோன்மெண்ட் நிர்வாகம் கொடுத்தது சட்டத்துக்கு விதிமீறி புறம்பானதாக தான் இடம் கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமாக நம்ம கண்டோன்மெண்ட் நிர்வாக அதிகாரியோ இல்லை ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் அலுவலக கண்காணிப்பாளரோ இந்த கல்வித்துறை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கேட்டால் இது நாங்கள் கொடுத்தது தவறு ஒன்றியும் கிடையாது, தொழில்நுட்ப கோளாறுனால நாங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் மிட்டப்பள்ளியில் மகளிர் குழு பல்நோக்கு திட்ட வளாகம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வளாகத்தில் உள்ள குப்பை தொட்டிகள் முறையாக பராமரிக்கப்படாததால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் மது அருந்திவிட்டு அப்பகுதியை அசுத்தம் செய்து வருவதாகவும் ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக உள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். தமிழ்நாடு மாடுகள் இனப்பெருக்க சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு மற்றும் புலிக்குளம் கிடைமாடு மேய்ச்சல் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாடு வளர்ப்போர் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் நாட்டு மாடுகளையும் கிடைமாடு வளர்ப்போர் தற்சார்பையும் அழிக்கும் நோக்கில் தமிழ்நாடு மாடுகள் இனப்பெருக்க சட்டம் உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூரில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியை தடுப்பதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரமேஷ் என்பவர் தனக்கு சொந்தமான 100 அடி இடத்தை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என எழுதி கொடுத்த நிலையில் அங்கு கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளுக்கு குழி தோண்டப்பட்டது. இந்த நிலையில் அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி கால்வாய் அமைக்கும் பணிகளை ரமேஷின் சகோதரர்கள் மணிவண்ணன், ஜெகதீசன் ஆகியோர் தடுத்து நிறுத்தியதால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் பேருந்து நிலையத்தில் அரசு நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்த பயணியால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவைக்கு புறப்பட்ட அரசு பேருந்தில் மதுபோதையில் பயணித்த ஜெயச்சந்திரன் என்பவர் இருக்கை கேட்டு நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்தார். இதனால் அவரை இறக்கிவிட்ட போது தவறி விழுந்த ஜெயச்சந்திரனின் தலையில் காயம் ஏற்பட்டதை அடுத்து பேருந்தை எடுக்க விடாமல் ரகளையில் ஈடுபட்டார். மது விற்பனையில் டார்கெட் வைக்கும் விடியா ஸ்டாலின் அரசு மதுபோதையால் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர்.
தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் தக்காளி விளைச்சல் அதிகரித்துள்ள போதிலும் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கிணற்று நீர் பாசனத்தை நம்பி திருமலாபுரம், அருணாச்சலபுரம், புளியங்குடி, வீரசிகாமணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தக்காளி பயிரிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது விளைச்சல் அதிகரித்துள்ளது. ஆனாலும் 1 கிலோ தக்காளி 5 ரூபாய்க்கும், சிறிய அளவிலான தக்காளி 1 கிலோ 2 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூரில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியை தடுப்பதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரமேஷ் என்பவர் தனக்கு சொந்தமான 100 அடி இடத்தை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என எழுதி கொடுத்த நிலையில் அங்கு கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளுக்கு குழி தோண்டப்பட்டது. இந்நிலையில் அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி கால்வாய் அமைக்கும் பணிகளை ரமேஷின் சகோதரர்கள் மணிவண்ணன், ஜெகதீசன் தடுத்து நிறுத்தியதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மரபணு மாற்றப்பட்ட நெல் ரகங்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது என விடிய அரசுக்கு எதிராக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மரபணு மாற்றப்பட்ட நெல் ரகங்கள் மண்ணின் தன்மைக்கும் மனித உடலுக்கும் தீங்கு விளைவிக்கும் என்றும் அவற்றை அனுமதிக்க கூடாது என்றும் தமிழர் மரபு வேளாண்மை கூட்டு இயக்கம் மற்றும் தமிழக உழவர் முன்னணியினர் கண்டன முழக்கம் எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் தேவர்சோலையில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க பொதுமக்கள் வலியுறுத்தினர். மச்சுக்கொல்லி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இணைப்பு சாலைகள் குண்டும் குழியுமாக சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டுநர்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் பேரூராட்சி நிர்வாகமும் மாநில நெடுஞ்சாலை நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படும் நிலையில் இதனை கண்டித்து விரைவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என விடியா ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தமிழக அரசின் தலைமை செயலகத்திற்கு அடையாளம் தெரியாத நபரிடம் இருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் மோப்படாய் உதவியுடன் சோதனை நடைபெற்றது. சோதனையின் போது வெடிகுண்டு கிடைக்காததால் அவை போலி மிரட்டல் என்பதும் தெரிய வந்தது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதால் தலைமை செயலகத்திற்கே மிரட்டல் வரும் நிலை உருவாகியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோயம்புத்தூரில் கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்திட்டம் அமல்படுத்தப்பட்டால் சுமார் 1400 ஏக்கர் நிலம் பாதிக்கப்படுவதுடன் 4000க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி ஆட்சியரிடம் மனு அளிக்க சென்ற 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசு விளைநிலங்களை அழிக்கும் முனைப்பிலேயே உள்ளதாக குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தனியார் வங்கியில் லோன் வாங்கி தருவதாக கூறி பலரிடம் 50 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த நபர் சிக்கினார். சலீம் என்பவர் லோன் வாங்கி தருவதாக கூறி மெய்கண்டநாதன், தனசேகர் உள்ளிட்ட பலரிடமும் பணம் வாங்கி ஏமாற்றிய நிலையில் இதுகுறித்து பாதிக்கப்பட்டோர் அளித்த புகாரின் பேரில் சலீம் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் வழக்காடும் பணிகள் பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் கூட்டுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி வழக்கறிஞர்கள் சேமநல நிதியை 10 லட்சத்தில் இருந்து 25 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அடுத்த திருவள்ளரை கிராமத்தில் பட்டா வழங்காததை கண்டித்து 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். எம்ஜிஆர் நகர் பகுதியில் வசித்து வரும் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பட்டா கேட்டு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது. இதனால் தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த போது அனைவருக்கும் பட்டா வழங்குவதாக விளம்பரம் செய்துவிட்டு 2 பேருக்கு மட்டுமே பட்டா வழங்கியதாக மக்கள் விமர்சித்தனர். 1979 80 நாங்கள் இந்த இடத்துல எம்ஜிஆர் நகரில் குடியிருக்கோம் திருவள்ளரையில். ஆனால் நாங்கள் வந்ததுலேருந்து பல முறை அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நாங்கள் கலெக்டர்லேருந்து, ஆர்டிஓலேருந்து, தாசில்தார்லேருந்து, மேல் மட்டத்துலேருந்து கீழ் மட்டத்து வரைக்கும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. இப்போ கூட முதலமைச்சர் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு திறக்கும்போது இதுக்கு இப்பெல்லாம் பட்டா கொடுங்கன்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் எல்லாம் அளந்தாங்க. அளந்த பிற்பாடு இப்போ இதை கிடப்பில் போட்டாங்க. அப்படியே 2 வீட்டுக்கு மட்டும்தான் பட்டா கொடுத்துருக்காங்க. மீதி வீட்டுக்கெல்லாம் எங்களுக்கு பட்டா கொடுக்கல.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மத்தூரில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 உயிரிழந்தனர். விபத்தில் கோவிந்தன் மற்றும் தினேஷ் ஆகியோர் பலியான நிலையில் தினேஷின் நண்பர் ஆகாஷும் பாதசாரி ஒருவரும் காயமடைந்தனர். விடிய அரசின் போக்குவரத்து போலீசார் சாலை தடுப்பு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததே இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை உதயசங்கர் பாசன வாய்க்காலை தூர்வாரக் கோரி திமுக அரசிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி கிராம மக்களை தூர்வாரும் அவலம் ஏற்பட்டது. பட்டுக்கோட்டையின் கடைமடை பகுதியான ஏரிப்புறக்கரை, கீழத்தோட்டம், ராஜாமடம் கிராமங்களில் தற்போது நெல் நடவு நட்டு தண்ணீருக்காக விவசாயிகள் காத்திருக்கின்றனர். கல்லணையிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் பாசன வாய்க்காலில் உள்ள ஆகாய தாமரை மற்றும் செடி கொடிகளை கிராம மக்களே ஒன்று சேர்ந்து தூர்வாரி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார கிராமங்களில் நெற்களம் அமைக்காததால் விவசாயிகள் சாலையில் நெல் உலர்த்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெமிலி கிராமத்தில் உள்ள தரமற்ற நெற்களத்தில் மழைநீர் தேங்குவதால் தேசிய நெடுஞ்சாலையில் அபாயகரமான முறையில் நெல்லை விவசாயிகள் உலர்த்தி வருகின்றனர். விவசாயிகளின் அடிப்படை தேவைகளை கூட அறிந்து கொள்ளாத ஸ்டாலின் விளம்பர முகத்திலேயே மூழ்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது.